நிஜமாவாப்பா என் பொண்ணா இதெல்லாம் பண்ணா? சாட்சாத் உன் பொண்ணே தான். உனக்கு உன் புருஷனுக்கு தான் அவளை அடையாளம் கண்டுக்க தெரியல. வீட்டுக்குள்ளேயே ஒரு பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டு உன் புருஷன் எங்கெங்கயோ தேடி திரியிறாரு. அம்மா அம்மா ஸ்ரேயா ஸ்ரேயா, தாத்தாவை நீதான் காப்பாத்தினியா ஸ்ரேயா? அத விடுமா, நீ எப்படிமா இருக்க? போன இடத்துல உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனதா சொன்னாங்க. இப்போ ஓகேவா? இப்ப எல்லாம் ஓகேடா செல்லம். அம்மாக்கு எல்லாம் சரியா போயிடுச்சு. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? பூவரசநல்லூருக்கு. அங்க எதுக்கு போனோம்? என்னடா இப்படி கேக்குற? உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும், ஸ்ரேயா சொன்னால. அப்ப அந்த குடும்பத்து ஆளுங்க சொல்றதெல்லாம் நிஜம்தானாப்பா? அந்த குடும்பம் உங்க குடும்பமா? ஆமா, அது என் குடும்பம் தான். அப்ப நாங்கெல்லாம் யாருப்பா? என்னம்மா இப்படி கேக்குற? நீ என் மக, கேசவ் என் பையன், ஆர்த்தி என் மருமக. நீங்க எல்லாரும் என் குடும்பம் தான். அப்போ இங்கே இருங்க, ஏன் அங்க போறீங்க? கேசவ், இவ்வளவு காலம் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அவங்கள பார்க்காம பிரிஞ்சு இருந்தேன். இப்பதான் காலம் கனிஞ்சு வந்திருக்கு, அதனால தான் பார்க்க போறேன். அதுல என்ன பிரச்சனை உனக்கு? கம்பெனில எவ்வளவு வேலை பெண்டிங்ல இருக்கு தெரியுமா? அது பத்தி எந்த கவலையும் இல்லாம வந்து இறங்கணும்னு அங்க போறேன்றீங்க. ஏன்பா, கம்பெனி வேலை பெண்டிங்ல இருக்குன்னு சொல்றிய? என் குடும்ப பொறுப்பு பல வருஷமா பெண்டிங்ல இருக்குடா. கம்பெனி வேலையை பார்த்துக்க நீங்க இருக்கீங்க, அந்த குடும்ப பொறுப்பை நான் தான் ஏத்துக்கணும். அதுக்காக தான் போறேன். அது சரிதான் மாமா, ஆனா அதுக்காக எங்க கூட ஆறுதலா கொஞ்ச நேரம் நின்னு கூட பேச நேரம் இல்லாம இப்படி வந்த உடனே நீங்க போகணுமா? என்ன அர்த்தி பேசுற நீ? என்ன பேசிட்டு இருக்க நீ? வந்த உடனே போனா தப்பு, கொஞ்ச நேரம் கழிச்சு போனா தப்பு இல்லன்ற மாதிரி பேசிட்டு இருக்க நீ. அவரு போறதே தப்புன்னு நான் சொல்றேன். ஏப்பா, என் குடும்பத்தை பார்க்க நான் போறதுல என்னப்பா தப்பு கண்டுபிடிச்ச? இவ்வளவு காலமா யாருக்கு தெரியாம 2 குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்களே, அது தப்பு இல்லையா? யாருக்கும் தெரியாமன்னு ஏன்டா சொல்ற? டேய், எனக்கு இன்னொரு குடும்பம் இருக்குங்கிறத மறைக்கணும்னு என் நோக்கம் இல்ல. அத பத்தி வெளியே பேசாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தை பத்தி எந்த தகவலும் எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியல. 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை நான் தொலைச்சேன்டா. அதுக்கப்புறம் அவங்க இருக்காங்களா இல்லையா, எங்க இருக்காங்க, என்ன ஏது, எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கே தெரியாத எப்படிடா உங்களுக்கு சொல்ல முடியும்? அதனால தான் சொல்லல. மத்தபடி மறைக்கணுங்கிற பழக்கமெல்லாம் எனக்கு அறவே இல்ல. நீங்க மறைச்சதை நாங்க தப்புன்னு சொல்லலப்பா. உங்களுக்கு 2 குடும்பம் இருக்கிறதே தப்புன்னு சொல்றோம். அது தப்புன்னா அந்த தப்பை நான் வேணும்னு செய்யல. அது எப்படி நிகழ்ந்து போச்சு. சமாளிக்காதீங்கப்பா. 2 குடும்பத்தோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு அது எப்படிப்பா ஒழுக்கத்தை பத்தி வாய்க்கிலேயே பேசுறீங்க? எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் என் பையனுக்கும் ஒரு நாளும் ஒழுக்கத்தை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருந்தீங்களா? எப்படிப்பா? ஒழுக்கம் எல்லாம் எங்களுக்கு மட்டும் தானா, உங்களுக்கு இல்லையா? இந்த குடும்பத்தை தாண்டி இன்னொரு குடும்பத்தை வச்சிருக்கீங்க, பிள்ளைகளை பெற்றிருக்கீங்க. ஆனா பேச்சு மட்டும் மகா உத்தம மாதிரி. எப்படிப்பா, எப்படி 24 மணி நேரம் நல்ல ஒரு மாதிரியே நடிச்சிருக்கீங்களா? நீ சும்மா ராசி, சும்மா பேசாத. உடம்பெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. எவ்வளவு பண்ணிருக்காரு பாரு. பண்ணது கூட விடு. என்னையும் ரோஹித்தையும் ஒரு சாதாரண விஷயத்துக்கு எவ்வளவு காட்சி எடுத்திருக்காரு. இவர் நல்லவரா இருந்து இதெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா நான் பெருசா எடுத்திருக்க மாட்டேன். ஆனா ஒரு பச்சை யோக்கியனா இருந்து கட்டி இதெல்லாம் சொல்லியிருக்காரு பாரு. நில்லுங்க. சொல்ல சொல்ல இங்க போயிட்டு இருக்கீங்க. போற இடம் எதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னொரு முறை சொல்லுன்னு சொன்னா சொல்றேன். நான் என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் பார்க்க போறேன். வழி விடு. அப்போ நாங்கெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? அவங்கதான் உங்களுக்கு முக்கியமா? அப்படி இல்லடா, நீங்களும் எனக்கு முக்கியம் தான். இது பாருங்க, நாங்க முக்கியம்னா நீங்க போகக்கூடாது. டேய், எனக்கு அவங்களும் முக்கியம்டா. எல்லாருமே முக்கியம்னு சொல்லாதீங்கப்பா. முக்கியம்னு சொல்லாதீங்க. நாங்க முக்கியம்னா இங்க இருங்க, அவங்கதான் முக்கியம்னா போயிட்டே இருங்க. ஐயோ கேஷவ், நீ சும்மா ராத்தி, குறுக்க வராத. இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகும். அப்பா, 2ல 1. நாங்க வேணும்னா இங்க இருங்க, அவங்கதான் வேணும்னா தாராளமா போங்க.
சாப்பிட ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். வடிச்சுக்கல்ல கடலை பருப்பு. ஃப்ரிட்ஜில் வச்சு பார்ப்போம். எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிருக்காளுங்க. இதையாச்சும் மிச்சம் வச்சிருக்காளுங்களே, இதை உடைச்சு அப்படியே குடிச்சிருவோமா? ஆம்லெட் போட்டு சாப்பிடுவோம். அரிசி சமைச்சிட வேண்டியதுதான். அம்மாடி அம்மாச்சி கையில இந்த சாமி பிரசாதம் போதும். இந்த அடக்கண்ணே போதுமா அம்மாடி? முந்திரி பருப்போட பாத்தீங்களாடி, எங்க அம்மாக்கு நான் தான் ஸ்பெஷல். அத்தை வா நர்மதா. வாங்க நீ. வாங்க கண்ணு. அத்தை மாமா வராராம் அத்தை. ஆமா நர்மதா, அலமு போன் பண்ணி சொன்னா. அவரு நம்ம எல்லாரையும் பாக்கிறதுக்கு வராரு. ஏமா சொல்லும் போது கரெக்டா சொல்ல மாட்டியா? ஏன் நான் கரெக்டா தானே சொன்னேன்.
இல்ல நீ மாத்தி சொல்ற. அனி நம்மளெல்லாம் பாக்குறதுங்கிறது அப்புறம் தான், முதல்ல அம்மாவை தான் பாக்க வர்றாரு, அதுதான் முக்கியம். அம்மாவோட நம்மளும் சேர்ந்து இருந்தா நம்மளையும் பாப்பாரு. ஏமா தாத்தா இங்க வரும்போது அம்மாச்சியை தான் முதல்ல பாப்பாருங்கிறது ரைட்டு. ஆனா அம்மாச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளெல்லாம் பாப்பாரா? கரெக்ட். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்க போறாங்க. அப்புறம் எங்க இருந்து தாத்தா நம்மள பாக்குறது? ஏய் சும்மா இருக்க மாட்டீங்களாடா? ஐயோ அத்தை, நீங்க வெக்கப்படுறத பாக்கும்போது புது பொண்ணு வெக்கப்படுற மாதிரியே இருக்கத்தே. சும்மா இருங்கம்மா, நீங்களும் சேர்ந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்களே. நீங்க வெக்கப்படுறது அவ்வளவு அழகா இருக்கு அம்மாச்சி. ஆமா பத்தா, உங்க சந்தோஷத்தை பாத்திருக்கோம், அன்பை பாத்திருக்கோம், ஆவேசத்தை கூட பாத்திருக்கோம். ஆனா நீங்க வெக்கப்பட்டு பார்த்ததே இல்ல பத்தா, இன்னைக்குதான் பாக்குறோம். சும்மா இருடா, கலாட்டா பண்ணிட்டு. இந்தாங்க சாமி பிரசாதம், சக்கரை பொங்கல் செஞ்சேன், இந்தா சுட போது பார்த்து வாங்கிக்கோ அத்தை. எனக்கு சூப்பரா இருக்கு பத்தா. சூப்பரா இருக்கு முதா. சாப்பிடுறா, இன்னும் இருக்கு. ஆமா, மாமாக்கு என்னாச்சு? யார் கடத்துனாங்களா? ஏதாவது தகவல் தெரிஞ்சது அத்தை? அது எதுவும் தெரியாது நர்மதா. அவர் தப்பிச்சிட்டாரு, நம்ம எல்லாரையும் பார்க்க வராருன்னு அலமு சொன்னாளா. அவர் பார்க்க வராருங்கிற சந்தோஷத்துல நான் வேற எதுவுமே அவகிட்ட கேட்டுக்கல. சரிதான், மாமா பத்திரமா இருக்கிறதுனாலதான் நம்மள பார்க்க வராரு, அது போதாத நமக்கு. ஆமா நர்மதா, கடத்தப்பட்டவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுன்னா சும்மாவா? அதுவும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம உங்க மாமா திரும்பி வராருன்னா அதுக்கு காரணம் நம்ம குலதெய்வம் தான். சொன்னா நீ நம்ப மாட்ட. உங்க மாமா பத்திரமா திரும்பி வரணும்னு நாங்க எல்லாரும் ராத்திரி சாமிக்கு வேண்டிக்கிட்டு காசு முடிச்சு வச்சோம். காலையில பார்த்தா நல்ல செய்தி வந்திருக்குது, உங்க மாமா நம்மள எல்லாரையும் பார்க்க வராருன்னு. உங்க மகனை பத்தி அலுமு ஏதாவது சொன்னால அத்தை? அண்ணன் என் கூட தான் இருக்காரு, நானும் அண்ணனும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வரோம்னு சொன்னா, வேற எதுவும் சொல்லல. இங்கதான் வரப்போறோம் தெரிஞ்சு எங்க அப்பா பேசாம வராரு, அதை விட நல்ல செய்தி வேற என்ன இருக்கு அப்பா? அத்தை, மாமா வந்துட்டாரு அத்தை. ஆமாமா, அப்பா வந்துட்டாரு. வாமா, அப்பா உன்னதான் முதல்ல பார்க்கணும்னு சொன்னாரு. இருங்க இருங்க இருங்க, அது நான் வர சொல்லியிருந்த காரு. எதுக்குமா? உங்க அப்பா வர்றதுக்குள்ளர குலதெய்வம் கோயிலுக்கு சீக்கிரமா போயிட்டு வந்துடலான்னு தான் காரை வர சொல்லியிருந்தேன். அப்பா வரப்போ ஒரு நேரத்துல இப்ப எதுக்குமா? அப்பா வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய்க்கலாமே. ஆமாத்த, மாமா வர நேரத்துல நீங்க இங்க இருக்க வேண்டாமா? அப்படி இல்ல நர்மதா, இது குலசாமி எனக்கு கொடுத்த பிச்சை. நான் கேட்டதை கொடுத்துட்டே ஐயான்னு நான் போய் சாமியை கும்பிடணும். அதுக்காகவே நேத்து ராத்திரி நாங்க எல்லாரும் காணிக்க முடிஞ்சு வச்சோம். அந்த காணிக்கையை எடுத்துட்டு போய் குலசாமி கோயில்ல செலுத்திட்டு வரணும். அததான் அப்புறம் செஞ்சுக்கிட்டா என்னன்னு கேக்குறமா? ஏற்கனவே 2 தடவை உங்க அப்பா இங்க வரேன்னு சொல்லி இருந்தாரு. அவரும் வந்துருவாருன்னு நான் வாசல போய் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவரு வரவே இல்ல. இது 3வது தடவை. இந்த தடவை எந்த பிரச்சனையும் இல்லாம அவர் பத்திரமா நம்ம வீடு வந்து சேரணும். அதுக்கு நான் போய் சாமி கும்பிடணும். அதுக்காக தான் நான் போறேன். நீங்க எல்லாரும் இங்க வீட்லயே இருங்க. துறைய அலமும் வந்தா இங்கே இருக்க சொல்லுங்க. உங்க அப்பா வரதுக்குள்ளார நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரிங்க அத்தை, பத்திரமா போயிட்டு வாங்க. தாங்க அம்மா, நம்ம குடும்பத்தை பிடிச்ச கேடெல்லாம் இன்னையோட தீரணும். நம்ம எல்லாரும் ஒன்னா இந்த வீட்டுல ஒத்துமையா இருக்கணும்னு வேண்டிட்டு வாமா. கண்டிப்பா நான் போய் காணிக்கை எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. போயிட்டு வந்துடுறேன். சரி அம்மாச்சி. போயிட்டு வாங்க அப்பா. பத்திரமா போயிட்டு வாங்க. வரேன். சீக்கிரமா வந்துருமா. நீங்க பத்திரம் என்ன? பாயம்மாச்சி. போப்பா, வரேன். எனக்கு ஒரே பதட்டமாவே இருக்கு. நீங்க நாளைக்கு சிலோனுக்கு போய் ஆகணுமா? அது எப்படி ஞானம்? திட்டம் போட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் போகாம எப்படி இருக்க முடியும்? சரி, நீங்க திட்டம்
திட்டம் போட்டபடி சிலனுக்கு போங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்துக்கு முனியையாவுக்கு ஒரு பொங்கல் வச்சு படையல் போட்டு போயிடலாங்க. அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? நாளைக்கு நான் சிலோனுக்கு கிளம்பணும். இவ்வளவு நெருக்கடியான நேரத்துல கோவிலுக்கு போய் பொங்க வைக்கணுங்கிற என்னோட மனசு சமாதானத்துக்காக தாங்க, மறுத்துறாதீங்க. இங்க பார், நான் போக வேணாம்னு சொல்லல, நேரம் இல்லைன்னு தான் சொல்றேன். வேணா ஒண்ணு பண்ணுவோம், நான் வியாபாரம் முடிச்சு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் முதல் வேலையா பொங்கல் வச்சு படையல் போடுவோம். இப்போதைக்கு உன் மன திருப்திக்காக நம்ம ஊர் கோவில்ல போய் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடுவோம். ஞானம், அதுவும் சாமி தான், இதுவும் சாமி தான், அப்புறம் என்ன? தம்பி, வண்டியை கொஞ்சம் ரைட்ல திருப்புப்பா. ரைட்ல போனா வேற ஊர் சார், ஸ்ட்ரைட்டா போனாதான் நீங்க சொன்ன ஊருக்கு போலாம் சார். அது எனக்கு தெரியும்பா. ஆனா இப்ப நான் என் குலதெய்வம் கோவிலுக்கு போகணும். அப்ப நீங்க சொன்ன பூவரசநல்லூருக்கு அங்க போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வம் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு போகணும்னு தோணுச்சு. அதனால முதல்ல கோவிலுக்கு போயிடுவோம். கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பூவரசநல்லூர் போகலாம். சரி சார். Da 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 da.